உண்மையான ரியல் எல் கிளாசிக்கோ வந்து மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சு. நான் சொல்லுவேன் சிஎஸ்கேன்ட்டு, இவர் சொல்லுவார் மும்பைன்ட்டு. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லுப்பா, எப்படிப்பா மும்பை? ஏன் மும்பை இல்லை? நானும் அதைத்தான் கேட்குறேன். யார் ஃபார்மில் இருக்கா? யாரும் ஃபார்மில் இல்லை, ஆனால் ஜெயிப்போம். எப்படிப்பா? அதான் திலக் வர்மாக்கு அந்த ஒரு மேட்ச் பால் பேட்ல பட்டுச்சா, அதை வச்சு நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டாங்கன்னு எப்படி சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி டிகாக்கும் அடிச்சாரு. சரி ஓகே, ஆனா அந்த மேட்ச் தோத்தீங்க. பரவாயில்ல, அடிச்சாருல. சரி ஓகே. ஓப்பனிங் கன்சிஸ்டன்ட் திலக், அன்கன்சிஸ்டன்ட் நமந்தீர். இதே வீடியோ இது கொஞ்சம் என்னது நமந்தீர். சரி ஓகே, இப்போ அது ஓகே. டிகா கூட யாரு ஓபன் பண்ண போறா? டிகா கூட ரோஹித் சர்மா வந்துருவார். ரோஹித் சர்மா வர்றாரு, சூப்பர், வாழ்த்துக்கள், பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் ஓகே. ரோஹித் சர்மா வந்து இன்ஜுரியில இருந்து வர்றாரு. எடுத்தோடனே அவர் வந்து ஃபார்ம் வருவாரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்படி இருக்கையில நீங்க எப்படி சிஎஸ்கேக்கு வந்து தோப்பீங்கன்னு சொல்றீங்க? எங்க டீம் ஓப்பனிங்கை பத்தி பேசுறீங்க, உங்க டீம் ஓப்பனிங்கை பத்தி சொல்லுங்க. எங்க டீம்ல என்னப்பா குறைச்சல்? எங்க டீம்ல வந்து சாம்சன் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, சரியா? அந்த ஒரு மேட்ச் 5 ரன் 6 ரன் அந்த செஞ்சுரி நாங்களே திலக் வர்மாக்கு நீ பேசுனேலப்பா, அதே மாதிரி தான்ப்பா சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சார்ல. இந்த எம்ஐல பொழக்குறாரு சாம்சன். இன்னொன்னு, ருத்ராஜை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபார்முக்கு கரெக்டான டைம் கரெக்டான டீம்னா மும்பை தான். ஸோ கண்டிப்பா ருத்ராஜ் வந்து எம்ஐ பவுலிங் யூனிட்ல உங்களுக்கு யார் இருக்கா நீங்க இவ்வளவு பேசுறீங்க? உங்க பவுலிங் யூனிட்டுக்கு ருத்ராஜ் கண்டிப்பா ஃபார்முக்கு வருவாருன்றது என்னோட ஷுவாரிட்டி. நீங்க ருத்ராஜ் ஃபார்முக்கு வருவான்றீங்க, அப்ப எங்க ஆளு ஸ்கை, உங்க ஆள் ஸ்கை என்ன பண்றாருன்னா உண்மையிலே அதைத்தான். அதான் ஸ்கைக்கும் கரெக்டான டீம் சிஎஸ்கே வர்றப்ப ஃபார்முக்கு வந்துருவாரு. சிஎஸ்கே வர்றப்ப ஃபார்முக்கு வந்துருவாரு. ஆனா உங்க இதுல அதாவது ஒரு ஆள் தான் ஃபார்ம்ல இல்ல, சரியா? அதாவது ஒரு ஆள் தான் ஃபார்ம்ல இருக்காரு, மிச்சம் யாருமே ஃபார்ம்ல இல்ல. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 211 ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாகோ ஆல்மோஸ்ட் 120 ரன் 130 ரன் அடிச்சிட்டாரு, சரியா? நமந்தீரும் 200 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு. திலக் வர்மாவும் 6 மேட்ச் 6. உங்க திலக் வர்மாக்கு முதல் 6 போன குஜராத் கூட தான்டா வந்துச்சு. முதல் 6 போன குஜராத் கூட தான் வந்துச்சு, ஆனாலும் 200 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு. 200 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு. அவர் அசால்ட்டா தூக்கிறார். இன்னொன்னும் சொல்றேன், திலக் வர்மா வந்து ஒரு மேட்ச்ல அடிப்பாரு, அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா சொதப்புவாரு. சரி, இப்ப அதை விட அடுத்து ரூத்தர்ஃபோர்டு பால் வந்து யாக்கர் போட்டா அடிக்க தரல, சரியா? எங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு யாக்கர் போட்டு நாங்க அவரை ஈஸியா தூக்கிடுவோம். டீம்ல யார் யாக்கர் போடுவோம்? எங்க டீம்ல வந்து அன்சுல் கம்போஸ் போடுவாரு, ஓவர்டன் போடுவாரு. எங்க இதுல ஸ்பின்னர் ஆண்கடையில உண்மையிலே ஸ்பின்னிங் அட்டாக் இருக்காது. பட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போட்டுருவோம். நாங்க சேஸ் பண்ணிக்கிறோம். நாங்க 220 ரன் அடிச்சிருவோம். சரிடா, ஓகே, நீ சொல்றதெல்லாம் வச்சுக்கிறேன். 220 ரன், அந்த 190 ரெக்கார்டை வந்து நாங்க மும்பை கூட இந்த வாட்டி கண்டிப்பா பீட் பண்ணுவோம்னு எங்களுக்கு தோணுது. ஏன் சொல்லு? அது தோணிக்கிட்டே தான் இருக்கும். தோனி கம்பேக் பண்றாருடா. தோனி கம்பேக் வரும், ரோஹித் சர்மாவே இன்னும் ஷோரா இல்லையான்னு தெரியல. ரோஹித் சர்மா ஷோர் இல்லைன்னா கூட நாங்க போன மேட்ச் விளையாண்டு அவனே வச்சு போயிருவோம். ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லவா, இவங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து ஜெயிச்சுட்டாங்க, அதனால இவங்க ஆணவத்துல பேசுறாங்க. இன்னொன்னு குஜராத் டைட்டன் கூட ஜெயிச்சிட்டோம் அப்படி சாதாரணமா சொல்லக்கூடாது. இது வரைக்கும் குஜராத் கூட அகமதாபாத்ல ஒரு டைம் கூட ஜெயிக்கல, ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி சொல்லணும். சரி, சொல்லிட்டேல, நீயே சொல்லிட்டேல, பேசிக்க. இப்போ இவங்க வீக் பாயிண்ட் நிறைய இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். பும்ரா என்ன அதை யாரு சொல்றான்னு பாருங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சர்ரா, இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி லூப் ஹோல் நிறைய இருக்கதானே செய்யுது. அப்படிவா? சரி, பும்ராக்கு ஈக்குவலா எங்க டீம்ல வந்து நாங்க 100 அகமத்தையும் கொண்டு வர முடியாது. அன்சுல் கம்போஜ்ன்றோம். ஆனா அதுவே நாங்க கொடுத்த விதை தான். சரி, அதை கொடுத்துட்டேல, அப்புறம் என்ன வேதம்? இப்போ அதை விடு. இப்போ ஒவ்வொரு 1-to-1 பிளேயர் வேணா கிளாஸ் போடுவோம். எதுக்கு நம்ம இவ்வளவு கதை பேசிக்கிட்டு? 1-to-1 பிளேயர் போடு. சஞ்சு சாம்சனா குவிண்டன் டிகாகா? நீ கேட்டா குவிண்டன் டிகாக்னு சொல்லுவேன், நான் கேட்டா சஞ்சு சாம்சன் சொல்லுவேன். ஆனா 2 பேருமே இந்த ஐபிஎல்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, சரியா? உங்க இதுல ஒரு செஞ்சுரி அடிச்ச மேட்ச் தோத்தீங்க, எங்க இதுல நாங்க ஒரு செஞ்சுரி அடிச்ச மேட்ச் நாங்க ஜெயிச்சோம். ஓகே, ஸோ நாங்க வந்து சஞ்சு சாம்சன் நான் போவோம்ப்பா. நீ யாரு? குவிண்டன் டிகாக்னு சொல்லுவேன், தெரிஞ்சது தானே. அடுத்து யாருப்பா உங்க இதுல? அவர் யாருமா? ரோஹித் சர்மா இன்னும் விளையாடலைங்க. விளையாண்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப யாருங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்? டானிஷ் மலேவர். அவரா ருத்ராஜா? சொல்லுங்க. ருத்ராஜ் ஃபார்முக்கு வரல, ஓகே, நான் ருத்ராஜ் ஃபார்முக்கு வர்றோம். இன்னும் நம்ம டானிஷ் மலேவரை பார்க்கல, எப்படி பார்க்கல, அதனால இதை டெசிஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சா தம்பி, அதுக்காக ருத்ராஜ கீழே விடுற பாத்தியா? இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனா கெய்க்வாட் என்ன அடிச்சிருக்காரு, அதுதானே மேட்ரு. அவர் கேப்டன்ஷிப் பிரஷர்ரா. கேப்டனை மாத்துங்க, எங்களுக்கு என்ன? நாங்க மாத்தலையா?
பேசுறியா என்னனாலும் பேசியா. ஒன் டவுன்ல வந்து யாருப்பா கையாப்பா எப்பப்பா பேட்ல படும். ஒரு 27 வருஷம் கிட்டத்தட்ட பாகுபலி காலத்துல பால் பேட்ல பட்டுச்சு. என்ன ஆச்சு? இந்த மேட்ச்ல ஃபார்ம் வந்துருவார்ல. உங்களுக்கு ஒன் டவுன் ஃபர்ஸ்ட் யார் அதை சொல்லுங்க. எங்களுக்கு ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் சொல்றாங்க இருக்கு. உங்களுக்கு ஒன் டவுன் யாரு இருக்கு? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2016 17 ரெய்னா ரிட்டையர் ஆனாரு. அப்பையில இருந்து ஒன் டவுன் யாருன்னு தெரியல. சரி, உர்வில் பட்டேலை வந்து நாங்க ஒன் டவுனா கொண்டு வருவோம். மேபி ஆயுஷ் மாத்திரை வந்து அந்த இன்ஜுரி மீறி விளையாடானா வாய்ப்பே இல்ல தெரிஞ்சிருச்சு. ரோஹித் சர்மா வந்து எப்படி அங்கிட்ட ஆம்ஸ்ட்ரிங்ல இருக்காரோ இவரும் அங்கிட்டு. சோ வாய்ப்பே இல்ல. மேபி நாங்க இந்த ஸ்டாட்ஸ் எடுக்கிறோம். இப்படி கொண்டு வரோம். இல்ல சூரியகுமார் யாதவா? உர்வில் பட்டேல் தான்டா. சூரியகுமார் யாதவ் இன்னும் பால் பேட்ல படல. அப்ப உர்வில் பட்டேல் எத்தனை பால் அடிச்சாரு? போன ஐபிஎல்ல நல்லா தானே ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கு முந்தின ஐபிஎல்ல சூரியகுமார் தானே ஃபார்ம்ல இருந்தாரு. கேவலமா இருக்கு. உர்வில் பட்டேல் சொல்றேன். பிரவீஷை கொண்டு வர்றோம் நாங்க ஒன் டவுனுக்கு. ஒன் டவுன் எப்படா ஏன் வரக்கூடாது? கொண்டு வர்றோம். அப்ப நாங்க நமந்தீரா கொண்டு வரோம். சரி, நீ நாலாவது நமந்தீரா கொண்டு வரோம். ஒன் டவுன்ல ஒன் டவுன்ல சரி உடுப்பா. இப்ப அதை விட நமந்தீரா பிரவீஷ் இன்னும் பால் பேட்ல படல. உண்மையை சொல்ல பட்டாலும் நமந்தீர் தான். சரி வச்சுக்கடா போடா. இப்ப என்னடா அடுத்து யாரா? திலக் வர்மா வாடா. அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ். அடுத்து சூரியகுமார் யாதவ். சர்ஃப்ராஸ் கான் இப்ப பேசு. சூரியகுமார் யாதவ் உண்மையிலே என்ன அது? எதுக்கு எப்ப மனசாட்சியோட பேசணும். சூரியகுமார் யாதவுக்கு இந்த டோர்னமெண்ட்ல பால் பேட்ல நீ ஓபனா நான் ஒண்ணு கேக்குறேன். ஓகேவா? இப்ப சூரியகுமார் யாதவ் பேட்டிங்ல நிக்கிறாரு. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கான் பேட்டிங்ல நிக்கிறாரு. பால் போடுறதுக்கு எந்த பேட்ஸ்மேனுக்கு போறது? பவுலர் பேட்ஸ்மேனுக்கு பேசுற அந்த நேம் டேகுக்கு பேசுற. நான் வந்து கரண்ட் ஃபார்ம் பேசுறேன். சர்ஃப்ராஸ் கானுக்கு பால் பேட்ல படுதா? சூரியகுமார் யாதவுக்கு பால் பேட்? சரி, நான் சர்ஃப்ராஸ் கான் விளையாடுறேன். நான் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரேன். இப்ப நான் அதே தான் கேக்குறேன். வான்கடே பிட்ச்ல ஸ்பின் எடுக்காதுன்னு நம்ம தான் சொல்லியிருக்கோம். சரியா? சாண்ட்னர் வச்சு போவியா? சரி, சாண்ட்னர் வச்சு போவேன். வீக்னஸ் என்ன கழுதைகிடா கண்டுபிடிக்கிறீங்க? ஆனா சர்ஃப்ராஸ் கான் உண்மையிலே நல்ல ஃபார்ம்ல தான், நல்ல ஃபார்ம்ல இருக்காருப்பா. ஆனா அதை கண்டென்ட் பண்ணக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. அத சமாளிச்சிருவாங்கன்னு சொல்ல வர்றாங்க. சரி ஓகே. ரூத்தர்ஃபோர்டு இங்கிட்டு யாரு? தூபே சொல்லு. இப்ப நான் சொல்றேன்டா, உங்களோட வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும்டா. யாக்கரு தம்பி அதெல்லாம் நெயில் பண்றவங்க பேசணும். சும்மா வேடிக்கை பாக்குறவங்க பேசக்கூடாது. அதே யாக்கரு உங்க டீமுக்கும் போட்டாங்க SRHல. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்களும் தானே அப்படின்னீங்க. ஒரு பாயிண்ட் கூட சென்னைக்கு பாசிட்டிவா இல்லையா? எனக்கு புரியல. சீரியஸா ரூத்தர்ஃபோர்டுக்கு யாக்கர் போட்டா விளையாட தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க யாக்கர் யாரு போடுன்றதுதான் இப்ப பெரிய கொஸ்டின். யாக்கர் நீங்க போட்டாலும் எங்களுக்கும் போடக்கூடிய கெப்பாசிட்டி. ஐயா பும்ரான்னு ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பும்ராவும் போடுவாரியா? என்ன அஸ்வினி குமார் யாக்கர் அந்த அளவுக்கு நெயில் பண்ண மாட்டாரு. பட் எனக்கு வந்து சரி வச்சுக்கோங்கடா போங்கடா. ஹர்திக் பாண்டியா கொண்டாருமா? வல்லடா இந்த கம்பாரிசன் போட்டிக்கு கம்பாரிசனுக்கு கூட உண்மையிலேயே சிஎஸ்கேல ஆள் இல்லையா? இன்னொன்னு கிரவுண்ட் அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அட்டாக் சூப்பரா செட் ஆயிருக்குன்னு வான்கடையில ஸ்பின்னு போட்டா எப்படி பால் பறக்கும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல நான் எந்த பாயிண்ட வச்சு நான் இவனுக்கு முட்டு கொடுத்து என்னத்த சொல்ல வரேன்? தோனி வந்தா சர்ரா இப்போ ஒருவேளை டாஸ் ஜெயிச்சா என்னடா பண்ணுவீங்க? உலகத்துக்கே தெரியும். வான்கடையில டாஸ் ஜெயிச்சா உலகத்துக்கே தெரியும். பவுலிங் எடுத்து வான்கடையில எப்படா கடைசியா ஜெயிச்சீங்க? KKR கூட ஜெயிச்சீங்க. சரியா? இப்ப குஜராத் கூட இங்கதான் போய் ஜெயிச்சீங்க. அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் வான்கடையில விளையாண்ட எல்லா மேட்சும் சேசிங் தான்டா போனீங்க. இந்த டீம் கூட யாரா ஓப்பனிங் பேட்டிங்? யாரு பேட்டிங்? பஞ்சாப் கூட பேட்டிங் தான்டா எடுத்தீங்க. தோத்து தான்டா போனீங்க. சேசிங்லயும் தோத்து தான்டா போனீங்க. அந்த ஒரு அட்வான்டேஜோட நாங்க வரோம்டா போடா. தம்பி நீ அந்த மாதிரி வந்தாலும் அந்த டீம்ல பவர்ஃபுல் பிளேயர்ஸ் இருந்தாங்க. உங்க டீம்ல யாரு இருக்கா? என்னடா ஓவர்டன் நல்லா போட்டா இந்த கிரவுண்ட்ல பவுலிங் போறது பேட்டிங் கேக்குறேன். அவங்க டீம்ல அடிக்கிறதுக்கு 250 இருந்து 300 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்க டீம்ல யாரு இருக்கா? சரி இப்ப டாஸ் ஜெயிச்சா நீங்க சேசிங் தானே பண்ணுவீங்க? எப்பயுமே சேசிங் தான். எத்தனை 100 மேட்ச் தோத்தா கூட சேசிங் தான். ஆனா தோத்தாலும் சேசிங் தான். ஆனா வான்கடையில சேசிங் எதுவுமே வந்துரும். இன்னொன்று உண்மையிலே சென்னையில எதுவுமே சப்போர்ட் பண்றதுக்கு பேசுறதுக்கு இல்லையா? இல்ல எனக்கு தெரியலையா? உனக்கு ஏதாச்சும் பாயிண்ட் இருந்தா சொல்லுப்பா. அப்புறம் கமெண்ட்ல அடிமா. நான் வந்து சென்னை இல்ல சீரியஸா எனக்கு தெரிஞ்சு இல்ல. 100 அன்சுல் கம்போஸும் ஓவர்டனும் நல்லா போட்டால் ஸ்கோரை வந்து ஒரு 190க்கு உள்ள சுருட்டினார். 190க்குள்ளதான் சுருட்டணும். அதுக்கும் டஃபா இருக்கு. 190க்குள்ள சுருட்டினா நாங்க 120க்குள்ள சுருட்டிடுவோம். சரி ஒன்றும் வேண்டாம். எல்லாமே சென்னைக்கு நெகட்டிவாக தான் போகுது. பட் கண்டிப்பாக சென்னை ஜெயிக்கும்ன்றது என்னோட பிலீஃப், என்னோட கான்ஃபிடன்ஸ். டாஸ் ஜெயிச்சா அதை மட்டும் சொல்லுப்பா. வீடியோ முடிச்சுக்கிறோம்ப்பா. டாஸ் ஜெயிச்சா என்னப்பா பேட்டிங்கா பவுலிங்கா?
பவுலிங் நாங்க 4வது பிளேஸ் போனோமா இல்ல 5வது பிளேஸ் போனோமா? படுத்துறாங்களே, அதுக்கு ஜெயிக்கணும்டா. நாங்க ஜெயிச்சிட்டோம்டா, இப்பயே ஆடாமலே ஜெயிச்சிட்டோம்டா. இப்பவும் நான் சொல்றேன், சேரா நீ கம்பேர்ல ஒரு பிளேயர் கொண்டு வாடா. எந்த பிளேயர் மறுபடியும் கம்பேர் கொண்டு வாடா. ஓவர்டனுக்கு யாரு எங்க இதுல உங்க இதுல யாரு இருக்கா? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்லயே இல்ல. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா சரி. போன மேட்ச்ல பார்த்தா திலக் வர்மா ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மா இஸ் திலக் வர்மா. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா. சரி, இப்ப நீ சென்னை சொல். தூபேக்கு சொல்லுப்பா. தூபே பேசு. தூபே சாண்ட்னர். என்ன சாண்ட்னர்? சூப்பர் உலப்பல் வீடியோன்னு கமெண்ட் போடுறது சும்மா இல்ல. சாண்ட்னர் அவர் ஸ்பின்னர். தூபேக்கு ஸ்பின்னா அடிச்சு பறக்க தெரியும். பறந்துருவாரு. அதை அடிக்கிறப்ப பேசலாம், அடிச்சா பேசலான்ற தம்பி. இப்பவும் பேச முடியல, அழுகதான் வருது. எல் கிளாசிக்கோட மும்பைன்னு சொல்றான். எல்லா அட்வான்டேஜும் மும்பைக்கு இருக்கலாம், பட் ஜெயிக்க போறது சென்னைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்குது இன்னைக்கு மேட்ச்ல? மும்பையா சென்னையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், சென்னைக்கு நானும் எவ்வளவுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்து பார்த்துட்டு, இவன் இதெல்லாம் ஃபார்ம்லயே கிடையாது, ஆனா அவனை தூக்கிட்டு இவன் ஃபார்ம்ல இருக்கான், ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அடிக்கிறதுனா இவன் அடிங்க. சென்னைக்கு பாயிண்ட்ஸ் இல்ல இருந்தா சொல்லுங்க. அப்ப நான் எனக்கு பேச தரல அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, என்னடா சென்னைக்கு பேசுற இந்த பாயிண்ட். அப்படி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா